ஸ்தோத்திரம். தானியேல் 6:28 சொல்லுகிறது, தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது என்று சொல்லி. காரணம் என்ன? அவர் ராஜாவின் போஜனத்தினாலே, அதாவது மதுபானங்களும் பலவிதமான உடலுக்கு ஆகாததும் தேவனுக்கு பிரியமற்றதுமான போஜன பதார்த்தங்களை, ஆகாரங்களை சாப்பிடக்கூடாது, நல்ல ஆகாரங்களை சாப்பிட வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் எடுத்தார். இரண்டாவதாக, அவர் காலை, மதியம், இரவு 3 நேரமும் அடிமைப்பட்டு கிடக்கிற ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டு பாபிலோன் தேசத்திலிருந்து எருசலேமுக்கு சென்று அங்கே கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி தான் இருந்த அறையிலே ஜன்னலை திறந்து வைத்து எருசலேமுக்கு நேராக 3 நேரம் செபிக்கிறவராயிருந்தார். இப்படி இருந்தது நிமித்தம் சத்துருக்கள் பொய் குற்றம் சாட்டி அவரை சிங்க கபிலை தூக்கி போட்ட பொழுதும் தேவன் சிங்கங்களின் வாய்களை தூதரை கொண்டு கட்டி விடுதலையாக்கி சத்துருக்களை அந்த குகையிலே போட்டு இவரை தேசத்திலே முதல் மந்திரியாக உயர்த்தினார். இதே போல நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஜெபமே நம்முடைய வேலையாய் இருக்கும் என்றால், செயலாய் இருக்கும் என்றால், ஜெயமே அதன் முடிவாயிருக்கும். God bless you.